Hello viewers, welcome to Dharani Christian's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் ரோல், சப்பாத்தி ரோல், இந்த மாதிரி ரோல்ஸ் கிடைக்குது. இது பெரிய ஃபேஷன், எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ ஸ்ப்ரிங் ரோலை பொறுத்த வரணும், இது மைதாவில் பண்ணுறாங்க. உள்ள கேபேஜ் இல்லை வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு இதை ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிடுறாங்க. இது என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே. இது ஸ்டார்டர் மாதிரி. இது ஹை ஃபேட் அண்ட் மைதா வேறு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரோல். இதில் உங்களுக்கு வெஜிடபிள் கிடைக்கும், பன்னீர் கிடைக்கும், நான் வெஜிடேரியன் ஸ்டஃபிங் கிடைக்கும். இப்போ சப்பாத்தி அங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. இது ரெகுலர் சப்பாத்தி பண்ணி விற்கிறத வாங்கி அதை ஹீட் பண்ணி அதில் வெண்ணெய்ன்னு ஒன்று போட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் போட்டு அதை ரோல் பண்ணி தராங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த வாங்குகிற சப்பாத்தி மைதா அண்ட் கோதுமை மிக்ஸாக இருக்கலாம், இல்லை வெறும் மைதாவாக இருக்கலாம். அண்ட் இதில் என்ன ஏதாவது கொழுப்பு சத்து போட்டு அது ஏற்கனவே செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அந்த கொழுப்பு சத்து என்ன கொழுப்பு சத்து, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இவங்க அந்த தோசைக்கல்ல போட்டு, யூஸ்வலாக ஒரு வண்டியில் விற்கிறவங்க தானே இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த தோசைக்கல்ல போட்டு ஹீட் பண்ணுறது, இவங்க போடுற அந்த வெண்ணெய் ஹெல்த்தியா, இதெல்லாம் முக்கியமான கருத்து. இதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு லிட்ரலாக 1 டேபிள் ஸ்பூன் காய போட்டு, அதுலேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வேணால் கேரட், பீன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அதை செஞ்சுட்டு இதை போட்டு அவங்க விற்று உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அது ஹெல்த்தி, நான் சாப்பிட்றது சப்பாத்தி ரோல் தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ ஆக்சுவலாக எப்படி சாப்பிட்ணுன்னா, ஒரு பிளேட்டில் நீங்கள் 2 சின்ன சப்பாத்தி, அது கோதுமையில் பண்ணியிருக்கணும், அதில் கொழுப்பு சத்தே தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கிட்ட புரத சத்து உள்ள உணவு வச்சுட்டு அதுக்கு எதிர்க்க 2 கப்பு காய் சாப்பிட்ணும். இதான் முறை. ஆனால் இதில் கொஞ்சோண்டு காய், அதில் புரத சத்து உள்ள உணவே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர், இது சப்பாத்தி ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பன்னீரில் போட்டு எல்லா சாஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி, அந்த சாஸ் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, இந்த மாதிரி கார்லிக் சாஸ், ஜிஞ்சர் பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டால் இது எல்லாமே ஹை சோடியம். அண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர்ட் ப்ராடக்ட்ஸ். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலராகவே லஞ்சுக்கு சப்பாத்தி ரோல், நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம் பன்னீர் ரோல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த மொத்த சப்பாத்தியில் ஒரு சின்ன பீஸ் பன்னீரில் ஒரு 6-7 பீஸ் அவ்வளோதான் வரும். பட் சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். ஸோ அதனால் இதை எப்போ சாப்பிட்டா ப்ராப்ளம். இப்போ மீட் அப்படின்னு வந்தால் எக்கு இல்லை சிக்கன், இது 2 தான் மெயினாக கிடைக்கும். இது 2ம் எப்படி ஒரு சின்ன வண்டியில் இது கெட்டு போகாத வைக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம். அது லைட்டாக ஒரு ரான்சட் ஆகிற டைமில் நிறைய சாஸை போட்டு மாஸ்க் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்பாத்தி ரோலுங்கிறது எப்போவாது சாப்பிட்லாம். இது ஹெல்த்தி அப்படின்னு நினச்சின்னு சாப்பிடாதீங்க. டெஃபினட்டாக வெளியில் இருக்கிற சப்பாத்தியில் கூட மைதா இருக்கலாம், அதில் போடுற கொழுப்பு சத்து ஹெல்த்தியாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது செய்யும் முறையில் போடுற அந்த வெண்ணெய் ஹெல்த்தியா, அது அடுத்த கேள்விக்குறி. அதுக்கப்புறம் உள்ளே போடுறது எவ்வளோ ஹெல்த்தி, இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுங்க. எப்போ சாப்பிட்டா ஓகே, பட் ரெகுலராக இதுதான் உங்கள் லஞ்ச் அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.